இங்க பாருங்க எவ்வளோ சிலை இருக்குன்னு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. உள்ள வாங்க. எத்தனை வருஷமா இருக்கு? 100 வருஷம். 100 வருஷமா இந்த இடத்துல அவர் இருக்காரு. நீங்க என்ன வேண்டுறீங்களோ அது நடந்ததுன்னா அதை வந்து ஒரு சிலையாவே செஞ்சு வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் போலீஸ் ஆயிட்டேன்னா போலீஸ் சிலையை செஞ்சு வைக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுமாதிரி டாக்டர் ஆகணும்னு நான் வேண்டுறேன் அப்படின்னா டாக்டர் ஆகிட்டேன்னா டாக்டர் சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நான் ஃப்ளைட்டில் போகணும் பைலட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃப்ளைட் சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துருச்சுன்னா வந்து அவங்க வந்து சிலையாக செஞ்சு வைக்கிறாங்க. இது எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. முனியப்பன் கோவில் தான். ஸோ முனியப்பன் தான் மெயின் சாமி இங்கே. அவர் தான் இங்கே வந்துட்டு கடவுள். அந்த கோயிலில் தான் இந்த மாதிரி சிறப்பான வேண்டுதல்கள், அந்த வித்தியாசமான வேண்டுதல்கள்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ உள்ளே போய் இது சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வந்து குறி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் 2 நாள் வந்துட்டு வாக்கும் சொல்லுவாங்களாம். பூ போட்டு ஏதோ வாக்கு சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது கேட்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்களாம். டோக்கன் வாங்கிட்டு வந்து வாக்கு கேட்டுட்டு ஒரு விஷயம் செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ மெயின் சாமின்னு பார்த்திங்கன்னா முனியப்பன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 2 சிலை தான். அதுதான் அந்த கோயில் நிர்வாகம் வச்சுருக்க சிலை. பக்கத்தில் 2 சிலை வச்சுருக்குறாங்க. அது வேண்டுதல் வந்து செஞ்சு முடித்தவங்க வச்சுருக்குறாங்க. கீழே வந்து பொதுவாக வந்துட்டு சாமியும் இருக்குது. உள்ளே போய் பார்த்திங்கன்னா தெரியும். அதை வந்துட்டு உள்ளே வந்து கேமராமேன் காமிப்பார், போய் பாருங்கள். நம்ம போய் உள்ள சிலையெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமான வேண்டுதல்கள்லாம் இருக்குது. போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கோயில் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். எப்படியும் இங்கே வந்துட்டு 500க்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இடம் பத்தலைங்கிறதுனால நிறைய சிலை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சிலை இருக்குன்னு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே வாங்க. ஸோ வீடு வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க. அவங்க வீடு வந்துட்டு வேணும்னு வேண்டிட்டு வீடு கட்டினதுக்கப்புறம் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடை வந்து சிலையாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. அப்படியே வந்து பாருங்கள். முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள். ஃப்ளைட்டு வரிசையாக இருக்குது. பைலட் ஆகணும்னு நினச்சி வச்சாங்களா இல்லை ஃபாரின் போகணும்னு நினச்சி வச்சாங்களான்னு தெரில. அவங்க வந்து வேண்டுதல் நிறைவேறினோடனே கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் டாக்டர் கீழே அவங்க பேர் போட்டிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா பேர், யார் MBBS ஆனாங்களோ அவங்களோட பேர். நீ பாருங்கள் எவ்வளோ சிலை இருக்குன்னு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே வாங்க. எத்தனை வருஷமா இருக்கு? 100 வருஷம். 100 வருஷமா இந்த இடத்துல அவர் இருக்காரு. நீங்க என்ன வேண்டுறீங்களோ அது நடந்ததுன்னா அதை வந்து ஒரு சிலையாவே செஞ்சு வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் போலீஸ் ஆயிட்டேன்னா போலீஸ் சிலையை செஞ்சு வைக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுமாதிரி டாக்டர் ஆகணும்னு நான் வேண்டுறேன் அப்படின்னா டாக்டர் ஆகிட்டேன்னா டாக்டர் சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நான் ஃப்ளைட்டில் போகணும் பைலட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃப்ளைட் சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துருச்சுன்னா வந்து அவங்க வந்து சிலையாக செஞ்சு வைக்கிறாங்க. இது எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. முனியப்பன் கோவில் தான். ஸோ முனியப்பன் தான் மெயின் சாமி இங்கே. அவர் தான் இங்கே வந்துட்டு கடவுள். அந்த கோயிலில் தான் இந்த மாதிரி சிறப்பான வேண்டுதல்கள், அந்த வித்தியாசமான வேண்டுதல்கள்லாம் வந்து நடந்துட்டுருக்கு.